மலர் லைஃப் ஸ்டைல். நான் இன்றைக்கி வந்து சீப்பனியம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். சீப்பனியம் போடுறதுனா பொடிப்பனியம், தூத்துக்குடி ஸ்பெஷல். சரிங்களா? அது நாங்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ் டைமில் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு அன்னைக்கு எல்லா உறவினர்கள் எல்லாத்துக்கும் இது கொடுக்குறது. வீட்டுக்கு வர்றவங்க ஒரு சந்தோஷமாக அந்த ஸ்வீட் நாங்கள் செய்வோம். மைதா மாவு 1 கிலோ, 1/2 கிலோ சீனி, சர்க்கரை, சீனி, எண்ணெய் வந்து அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு 1 லிட்டர் எண்ணெய், கோல்டு வின்னர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டால்டா, சாஃப்ட் ஆகிறதுக்கு டால்டா, 2 முட்டை, 1 பீச் உப்பு, அப்புறம் ஆப்பச்சோடா. இவ்வளோ தான் இதுக்குள்ள பொருள். இது தான் பார்த்துக்கிறங்க. இதை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பொடிப்பணியம் செய்வது எப்படி. இதை பொடிப்பணியம்னு சொல்லலாம், சீப்பணியம்னு சொல்லலாம். சரியா? இப்போ நான் வந்து சீனி இருக்குல்ல, சீனியை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1/2 கிலோ சீனி. அப்புறம் தேங்காய் பால் சொல்ல நான் மறந்துட்டேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பாதிமுறி, சின்ன பாதிமுறி தேங்காயில் கட்டிப்பால் எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் 2 முட்டையை உடச்சி இந்த இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது டால்டா கொஞ்சம் இலக்கி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆப்பச்சோடா, இந்த மாவு இருக்குது, மைதா மாவு, கொஞ்சம் உப்பு வந்து நம்ம டேஸ்டிக்காக கொஞ்சம் போடுவோம், பார்த்துக்கிறோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த தவாவை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், இந்த தவாவில் இப்போ இந்த தேங்காய் பால் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஏன்னா பால் நிறையா இறக்கூடாதுல்ல, அதனால் தேவைன்னா பிந்தி ஊற்றிக்கிடலாம். தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அப்புறம் 2 முட்டை, அப்புறம் டால்டா, அப்புறம் 1 பீச் உப்பு. சரியா? ஆப்பச்சோடா, சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டிருக்கேன் நான். இப்போ இதை வந்து நல்லா அந்த கையை வச்சு இப்படி அந்த முட்டை எல்லாம் நல்லா கரைகிற மாதிரி நல்லா இது பண்ணணும், எடுத்துக்கிறேங்க. இது நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் இந்த சீனி எடுத்து இதில் தட்டணும். சீனி ஏன்னா 1 கிலோ மைதா மாவில், அப்போ 1/2 கிலோ சீனி போட்டால் அது கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கிறேங்க. நான் 1 உலக்கு எடுப்பேன். காப்பிடி, நமக்கு வீட்டில் காப்பிடி உலக்கு இருக்கும்ல, அதில் 1 உலக்கு. நல்லா கையை வச்சு, ஏன்னா முழு சீனியாக போட்டால் கரைகிறதுக்கு நேரம் ஆகும். இப்போ நம்ம மிக்சியில் திரித்து அந்த பவுடரை எடுத்து போட்டோம்னா சடார்னு அந்த இது பூரா நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிரும்.
பார்த்தீங்களா? இப்போ நல்லா கரைச்சி கொண்டு வரேன். இப்படி தான் நல்லா இப்படி கட்டி விடாமல் நல்லா சீனி கட்டி விடாமல் நல்லா கரைச்சிடணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்களா? இதுக்கு தேவையான இது என்னதுன்னா தேங்காய் பால், 2 முட்டை, அப்புறம் ஜீனி, ஆப்பச்சோடா, டால்டா, 1 பீச்சு உப்பு, அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதில் வந்து மைதா மாவு 1 கிலோ மைதா மாவை இதில் தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணைஞ்சி கொண்டு வரணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணைவோம்ல, அதோட கட்டியாக பிணைஞ்சிடணும். சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் இதாக இருக்கும், சப்பாத்தி மாவோட நல்லா திக்காக இது பண்ணிடணும். பார்த்துக்கிறங்க. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போடுறேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்படி போட்டு பிணைஞ்சு வரணும், மொத்தமாக போடக்கூடாது. இது நான் வந்து வீடியோ ஒரு கையால் எடுக்கிறனால எனக்கு இந்த பாத்திரத்தை பிடிக்க முடியலை. இப்போ இந்த மாவை நல்லா விரவும். இது நல்லா விரவி கொண்டு வர சொல்ல நமக்கே சோர்வாயிரும். அதனால உடனே 2 ஆரஞ்சு பழத்தை 2 ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சி குடிச்சிடணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா மாவு? இது தேவைன்னா மட்டும்தான் கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும், அப்படி இல்லைன்னா ஊற்றக்கூடாது. ரொம்ப மாவு கிளுகிளுன்னு பார்த்தீங்களா? இதை இப்படி பிணைஞ்சு கொண்டு வரணும். பார்த்துக்கிறேங்க, நான் 2 தேங்காய் பாலே ஊற்றலை, பாதி தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன். மீதி எடுத்து பார்த்தீங்களா? அதனால் பாலை எடுக்கலை. இந்த இதுலேயே தான் விரவி கொண்டு வரணும், நல்லா விரவணும். அப்படியே உருண்டை பிடிச்சிடணும் பெருசாக. இதான் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு, ஜனவரி கிறிஸ்மஸ்க்கு இந்த ஸ்வீட்டு தான் செய்வோம். சீப் பணியம் நல்லா இந்த மிஷினில் இந்த அரும்பரும்பாக இருக்கும், அதை வச்சு நாங்கள் அந்த கட் பண்ண சொல்ல அழகாக உளும்புத்துக்கிறோங்க. இப்படி உருண்டையே கொண்டு வந்துடணும். இது வந்து 1 கிலோ மாவு. இது நம்ம கொஞ்சம் மாவு தேவையான ஒரு 100 கிராம் மைதா மாவு தனியாக வச்சுக்கிறோங்க. அது நம்ம மாவு திரும்ப அந்த உருண்டை பிடிச்சி உருட்டுறதுக்கு வேணும்.
கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இது வந்து நம்ம இப்போ ஒரு 4 மணி நேரம் மாவை ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சாதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். பார்த்துக்கிறங்க, நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கிறேங்க. இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி அடிக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க நான் செய்கிறது. இது என்னுடைய வேலை தான், ஃபுல் வேலை என்னுடைய வேலை தான். இப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நல்லா அடிக்கணும் பார்த்துக்கிறேங்க. இதை வந்து அப்படியே இப்போ நம்ம காலையில் 10 மணிக்கு அடித்து எல்லாம் விளைஞ்சி வச்சிட்டோம்னா 4 மணி நேரம் 2:30 மணிக்கு கரெக்டாக இதை எடுத்து சின்ன சின்ன பால் சின்ன சின்ன பால் மாதிரி எடுக்கணும். நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடுறதுன்ட்டு. இது ஊறட்டும். நல்லா ஊற வச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை அப்படியே அடித்து ஊற வச்சிடணும். நம்ம அந்த தேங்காய் பால், முட்டை, டால்டா, ஆப்பச்சோடா எல்லாம் போட்டு அடித்து வச்சாச்சா. இனிமேல் இதை நம்ம ஊற வச்சிட்டோம்னா தேங்காய் பால் மீதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாதி தான் எடுத்துருக்கேன், நிறையா எடுத்துட்டேன். ரொம்ப ஊற்றிட்டா மாவு கிளுக்குன்னு போயிடும். இதுதான் கரெக்டானது. இப்போ 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அடுத்ததை உருட்டுறதை இப்போ நான் உங்களுக்கு அடுத்தாப்பில் இது பண்ணுறேன் பாருங்கள். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் தான் நான் சப்பாத்தி கட்டையில் தான் இப்போ உருட்ட போகிறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தி இருக்குது, இதுவும் வச்சுருக்கேன். இதுதான் ரோலர். இதை அப்படியே அந்த மாவில் போட்டு இழுத்து அழகாக அச்சு உளும்பத்துக்குறேங்க. இதில் தான் நான் பொடிசாக கட் பண்ண போகிறேன். இப்போது இதெல்லாம் தட்டு வச்சுருக்கேன், பிளேட்லாம். இதில் தான் வெட்டி அதை இதை கட் பண்ணி அதில் போடுவேன், காய விட்டுருவேன். பார்த்துக்குறேங்க. மாவு உருட்டுறதுக்கு இந்த இருக்குது மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு இதான் பொடி பண்ணி தேவையான பொருட்கள் பூரா எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ நல்லா அந்த கட்டையை வச்சு நல்லா உருட்டி அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் இப்போ அச்சு போட போகிறேன் பாருங்கள். சரிங்களா, வச்சு போட்டாச்சா.
வச்சு பார்த்தீங்களா? இது நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க சொல்ல அப்படி ஒத்த ஒத்தையாக வந்துடும் பார்த்துக்கிறோங்க. எண்ணெயில் பொரித்து எடுக்க சொல்ல அப்படி ஒத்த ஒத்தையாக வந்துடும். பார்த்தீங்களா? எல்லாம் அந்த அழகாக அந்த அருகில் அழகாக விழுந்துருக்கு பார்த்தீங்களா? சீப் பனியம், பொடிப்பனியம்னு சொல்லலாம், சீப் பனியம்னு சொல்லலாம். இது எண்ணெயில் போட்டு அப்படியே அழகாக ஒத்த ஒத்தையாக வந்துடும் பார்த்துக்கிறேங்க. நான் காமிக்கிறேன் அடுத்தாப்பில். இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். சீப் பனியத்துக்கு தட்டுகளில் 1 கிலோ மாவு அழகாக கட் பண்ணி இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அழகாக அந்த இதில் அரும்பரும்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சீப் பனியம். அந்த சீப்பு கட்டு இருக்கும் அந்த அருகு புலா. அந்த அருகில் வந்து சீப்பு கட்டு இருக்கிறதுனால சீப் பனியம், இல்லைன்னா பொடி பனியம்னு சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து கலகலான்னு சொல்லுவாங்க. கலகலா, நாங்கள் சொல்கிறது சீப் பனியம். சரிங்களா? இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. கோல்டு வின்னர் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. சூடேறுது. கரெக்டாக சூடேறினோன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எண்ணெயை. இந்த சூடு கரெக்டாக ஏறின உடனே இதை எடுத்து போடணும் பார்த்துக்கிறங்க. போட்ட உடனே அது ஒட்டி இருந்தாலும் அப்படியே பிரிஞ்சு போயிடும். நல்லா அப்படியே ஒத்த ஒத்தியாக வந்துடும். அந்த எண்ணெயில் அப்படியே வந்துடும் பார்த்துக்கிறங்க. இதுக்கு தேவையானது உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல. 1 கிலோ மைதா மாவு, 2 முட்டை, 1 கப் தேங்காயில் பால் எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் 100 கிராம் டால்டா, 1 பிஞ்ச் உப்பு, ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் ஆப்பச்சோடா, 1/2 கிலோ சீனி போட்டு இதை நம்ம பால் எடுத்து அந்த டால்டாவை உருக்கி வச்சுக்கிறணும். முட்டை, சீனி எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிடணும் பார்த்துக்கிறேங்க. போடுறேன் பாருங்கள்.
தீ ரொம்ப எரியவிடக்கூடாது. ரொம்ப சட்டுன்னு சூடேறிட்டுனா அந்த பனியை வந்து லைட்டாக பிளாக் அடிச்சிடும். அதனால் கரெக்டான தீயில் வச்சு, பார்த்தீங்களா, ஒத்தையாக வந்துட்டு பார்த்தீங்களா. எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டோம்னா அந்த எண்ணெய் பூரா நல்லா கீழே வடிகட்டிடும். லைட்டாக அந்த கலர் மாறும்போது எடுத்துக்கிறோங்க. அப்புறம் அதையெல்லாம் எடுத்து ஒன்று போல் அந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு கரைச்ச விட்டு சீனிலாம் போட்டு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது நல்லா விரவி கரெக்டான லெவலுக்கு கொண்டு வரணும். தேங்காய் பால் கரெக்டாக ஊற்றும். தேங்காய் பால் நிறையா ஊற்றிட்டோன்னா தண்ணி ஆயிடும். அப்புறம் திரும்ப மாவு போட்டோம்னா அப்புறம் டேஸ்ட்டு போயிடும். அதனால் கரெக்டான இந்த இதில் கொண்டு வரணும். வந்து சப்பாத்தி மாவோடு நல்லா இறுக்கமாக பிணைஞ்சி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அடித்து ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா 4 மணி நேரம் கழித்து அதை எடுத்து உருண்டைகளாக உருட்டி நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுப்போம்ல அதே மாதிரி எடுத்து நல்லா பீஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு கோல்டு வினரில் போட்டு அழகாக எடுத்து இந்த இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சொலவில் போட்டு ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேப்பரில் போட்டு தட்டி வச்சிட்டோம்னா ஆறிக்கிட்டே இருக்கும். அது தட்ட இப்படி வர சொல்லி எடுத்துடணும் பார்த்துக்கிறோங்க.
பார்த்தீங்களா? முதல்ல கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாகாமல் இருந்து போட்டுட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடேறனால நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், அழகா. சரிங்களா? சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். சீப்பனியும் சுட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு கிலோ மாவில் இவ்வளோ எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ 2 கிலோ, 1 கிலோ மாவில் 2 கிலோ சீப்பனியும் விட்டுறலாம். சரிங்களா? இது 2 மாதத்துக்கு டப்பாவில் அது பாட்டில் அடைச்சி வச்சிட்டோம்னா, ஒரு பேப்பர் போட்டு அடியில் அடைச்சி வச்சிட்டோம்னா அதில் உள்ள எண்ணெய் பூரா அந்த பேப்பரில் கீழே இறங்கிரும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு டப்பாவில் போட்டு ஊற்றி வச்சுக்கலாம். சரியா? இதுதான் பொடிப்பணியம், சீப்பணியம் எல்லாமே இது தான். செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.